29 படத்தோடைய டைட்டில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த படத்துல ஹீரோவுக்கு 29 வயசு நடக்கும். ஸோ, அத மென்ஷன் பண்ற விதமா தான் படத்தோடைய டைட்டில 29ன்னு வச்சிருப்பாங்க. அந்த 29க்கு மேல ஒரு ஸ்டார் இருக்கும். அந்த ஸ்டாருக்கான டீட்டெயில் என்ன அப்படின்னா, பொதுவா கிரிக்கெட்ல யாரு பேட்டிங், யாரு ஃபீல்டிங் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ற விதமா அவங்களுடைய பேருக்கு மேல ஸ்டார் இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்தோடைய கதை முழுக்க முழுக்க ஒரு ஹீரோ பத்தின கதை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ற விதமா அவருடைய ஏஜுக்கு மேல ஒரு ஸ்டார் வச்சிருப்பாங்க. விது நடிச்சு ரீசெண்டா ரிலீஸ் ஆன படம் 29. இந்த படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் தான் நாம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோல ஸ்பாய்லர்ஸ் இருக்கும். இப்ப இந்த படம் Netflix OTTல அவைலபிளா இருக்குது. வேணுங்கிறவங்க செக் பண்ணி பாருங்க. விது சத்யாங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாரு. சத்யாக்குன்னு ஒரு அடையாளம் வேணும்னு ஆசைப்படுவாரு. ஆரம்பத்துல ஊர்க்காரவங்க கிட்ட நம்மளுடைய அடையாளம் என்னன்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொன்னும் சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சென்னைக்கு வேலைக்கு வந்திருப்பாரு. இவருக்கு எந்த ஒரு டேலண்ட்டும் இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா பீச்ல விஜய் கிட்ட நமக்குன்னு ஏதாவது டேலண்ட் இருந்தா கூட அத வச்சு லவ் ப்ரப்போஸ் பண்ணலாம். ஆனா நமக்கு தான் ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ இது மூலமாவும் இவருக்குன்னு ஒரு தனி அடையாளம் இல்லைங்கிறத காட்டியிருப்பாங்க. 29 வயசு வரைக்கும் சத்யாவுக்கு வந்து எந்த ஒரு அடையாளமுமே ஏன் இல்ல அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா பிரீத்தி விஜய்ங்கிற கேரக்டர்ல ப்ளே பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சீன்ல சத்யாவுடைய அம்மா வந்து விஜய் கிட்ட பேசும்போது உனக்கு என்ன பிடிச்சிருக்குதோ அதை செய்யி அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. ஆனா சத்யா கிட்ட மட்டும் எதுவுமே சொல்லியிருந்திருக்க மாட்டாங்க. ஸோ அதனாலதான் வந்து அவருக்கு சின்ன பிள்ளையில இருந்தே 29 வயசு வரைக்கும் எந்த ஒரு அடையாளமும் இல்லாம இருந்திருப்பாரு. சத்யா வந்து ஃபர்ஸ்ட் மனோரமா மேன்ஷன்ல தான் வந்து தங்கியிருப்பாரு. அதுக்கப்புறம் வேற ஒரு மேன்ஷனுக்கு மாத்தி இருக்கிற மாதிரி காட்டியிருக்க மாட்டாங்க. ஆனா ஏன் மாத்தி இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா அந்த மனோரமா மேன்ஷனை இடிச்சிட்டு வணிக வளாகம் வரப்போகுது அப்படிங்கிறத நியூஸ் பேப்பர் மூலமா ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் சத்யா வந்து வேற ஒரு மேன்ஷனுக்கு மாறி இருப்பாரு. லவ் ப்ரப்போஸ் பண்ற சீனை வித்தியாசமா காட்டியிருப்பாங்க. பீச்ல லவ் ப்ரப்போஸ் பண்றது நார்மலா இருக்கும். ஆனா இந்த படத்துல இந்த பக்கம் போனோம்னா டிராபிக் சவுண்ட் கேட்கும், தண்ணி பக்கம் போனோம்னா அலை சவுண்ட் கேட்கும், இங்க நின்னா மட்டும்தான் காத்து சவுண்டு காதை கிழிக்கிற அளவுக்கு சவுண்ட் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லி லவ் ப்ரப்போஸ் பண்ணுவாரு. அந்த இடத்துல அழகா குட்டி குட்டி சவுண்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணியிருப்பாங்க. சத்யா வந்து விஜய்க்கு லவ் ப்ரப்போஸ் பண்ணி ஃபைனலா வீட்டுக்கு போகும்போது பூ வச்சு விடுவாரு. ஆனா வீட்டுக்கு வெளியில பூவை வச்சுட்டு விஜய் வந்து உள்ளக்க போவாங்க. ஏன் வச்சுட்டு போறாங்கன்னு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா விஜயோடைய அம்மாவும் லவ் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஈஸியா வந்து அம்மாவுக்கு டவுட் வந்துடும் அப்படிங்கிறதுக்காண்டி பூவை கலட்டி வச்சுட்டு போற மாதிரி காட்டியிருப்பாங்க. பொதுவா ஒரு பையன் ஒரு பொண்ணு லவ் பண்றாங்க அப்படின்னா அந்த பையனுக்காண்டி பொண்ணு வந்து ஒரு சில விஷயங்களை வந்து மாத்திக்குவாங்க. அதே மாதிரி பையனும் ஒரு சில விஷயத்த வந்து மாத்திருப்பாரு. அதே மாதிரி இந்த படத்துல சத்யா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ண உடனே விஜய் வந்து அவங்களுடைய உண்மையான கேரக்டருக்கு மாறிடுவாங்க. அதுக்கான டீட்டெயிலா விஜய் வந்து கொஞ்சம் ஷார்ட்டா இருப்பாங்க. சத்யா வந்து ரொம்பவே ஹைட்டா இருப்பாரு. சத்யாவுக்கு ஈக்குவலான ஹைட்ல நம்மளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ஹீல்ஸ் செப்பல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. எப்ப சத்யா வந்து லவ் ப்ரப்போஸ் பண்றாரோ அதுக்கப்புறம் அந்த ஹீல்ஸ் செப்பலை உடனே கழட்டி அவருடைய கையில கொடுத்துட்டு பீச்ல போய் விளையாட போயிருவாங்க. ஸோ விஜய் வந்து அந்த சீன்லயே உண்மையான கேரக்டருக்கு மாறிட்டாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா காமிச்சிருப்பாங்க. படத்தோடைய ஸ்டார்டிங்ல இந்த படத்தோட கதை வந்து எந்த வருஷம் நடக்குது அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா ஒரு 3 ஆப்ஸை மென்ஷன் பண்ணி இந்த டேட்டிங் ஆப்ஸ் வர்றதுக்கு முன்னாடி நடக்கிற ஒரு கதை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதாவது 2009 இருந்து 2011 வரைக்கும் இந்த படத்தோட கதை நடக்கும். அதுக்கான டீட்டெயிலா 2009 தான் வந்து கார்த்திக் சுப்புராஜ் வந்து நாளைய இயக்குனர்ல பார்ட்டிசிபேட் பண்ணினாரு. ஸோ அதை வந்து கலைஞர் டிவியில ஓடுறத பார்க்க முடியும். அதே மாதிரி மனோரமா மேன்ஷன் வந்து 2009 இருந்த மாதிரியும் அதே இது 2009 தான் வந்து ஆஃபீஸ்லயும் ஜாயின் பண்ணியிருப்பாரு. ஸோ ஆஃபீஸோடைய சிக்னேச்சர் நோட்ல 2009ன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. விஜய் வந்து சத்யாவுடைய ரூமுக்கு வரும்போது கேலண்டர்ல 2010ன்னு இருக்கிறத பார்க்க முடியும். 2011 தான் சத்யா வந்து அவருடைய லைஃப்ல அக்ரிகல்ச்சர் மூலமா அச்சீவ் பண்ணியிருப்பாரு. ஸோ வருஷத்தை அவ்வளோ அழகா மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சத்யாவுடைய ஃப்ரெண்டுக்கு டைரக்டர் ஆயிடலாம் அப்படின்னு எவ்வளவோ ப்ரொடியூசர் கிட்ட கதை சொல்லியிருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு ரீசன்னால படம் எடுக்க முடியாம போயிடும். இதே இது விஜயோடைய அப்பாவை பத்தி
பத்தி ஃப்ரெண்டு கிட்ட சொல்லும்போதே 2 படம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாராம். பெரிய பிசினஸ் மேன் தான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ விஜயோடைய அப்பா தான் வந்து சத்யாவோட ஃப்ரெண்டுக்கு சான்ஸ் குடுக்குற மாதிரி காட்டியிருப்பாங்க. சத்யாவுடைய ஃப்ரெண்டு டைரக்டர் ஆகணும்னு நினைப்பாரு. அதனால அவருடைய ரூம்ல பாக்யராஜ், பாரதி ராஜா, பாலச்சந்தர் இந்த மாதிரி டைரக்டரோடைய போட்டோஸ் இருக்கிறத பார்க்க முடியும். விஜய் வந்து சத்யா கிட்ட டைட்டானிக் படம் பார்த்திருக்கியா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. 20 தடவை பார்த்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா அவருடைய ரூம்ல டைட்டானிக் படத்தோடைய போஸ்டரை ஒட்டி இருக்கிறத பார்க்க முடியும். சத்யா வந்து ஒரு பொம்மையை தலையில மாட்டிட்டு ஃபங்க்ஷனுக்கு பார்ட் டைம் ஜாப்பா பார்ப்பாரு. அந்த பொம்மையை ஃபர்ஸ்ட் சீன்லயுமே வந்து இருக்கும். விஜய் விட்டு போகும்போதும் அந்த பொம்மையை வச்சு ஒரு ஃபங்க்ஷன் வீட்டுக்கு ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாரு. அவருடைய ரூம்ல எப்போதுமே அந்த பொம்மை இருக்கிறத பார்க்க முடியும். இந்த படத்துல ஒரு 10 சப்டைட்டில்ஸ் வந்து இருக்கும். அதுக்கான 10 பிக்சர் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த பிக்சரை வச்சு தான் ஃபர்ஸ்ட் சீனே ஆரம்பிக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஃபர்ஸ்ட் டாபிக் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நீ நான் குடை மலைன்னு இருக்கும். அந்த டாபிக் உடைய ஃபர்ஸ்ட் சீனே 2 பேரும் கொடை பிடிச்சு மலையில நனையிற மாதிரி தான் வந்து காட்டியிருப்பாங்க. ஸோ இதே மாதிரி தான் 10 டாபிக்ஸுக்கான ஃபர்ஸ்ட் சீனும் அமைஞ்சிருக்கும். சத்யா வந்து விஜய் கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போதெல்லாம் வந்து நல்ல இடம் இருக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. ஃபர்ஸ்ட் டைம் லவ் ப்ரப்போஸ் பண்ண வரும்போது சாக்கடை ஸ்மெல் இருக்கும். செகண்ட் டைம் பீச்ல வந்து லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நல்ல வாசனையா இருக்கட்டும் அப்படின்ட்டுன்னு பக்கத்துல ஒரு பேனா வாங்கி அந்த பனியன்ல கிறுக்கிட்டு போய் ப்ரப்போஸ் பண்ண வந்திருப்பாரு. ஸோ ப்ரப்போஸ் பண்றதுக்குமே ஒரு நல்ல இடம் வேணும்னு எதிர்பார்ப்பாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆகும் போதுமே வந்து டெலிட்டட் சீன்ல விஜய் வந்து என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்கறதுக்கு இவ்வளோ நாள் ஆச்சா அப்படின்னு கேட்டிருப்பாங்க. அதுக்கு நல்ல இடம் பார்க்கணும்ல அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த படத்துல ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து சத்யாவும் விஜயும் இருக்கிற சீன்ல அங்கங்க பூ இருக்கிறத பார்க்க முடியும். பீச்ல பூவை கொண்டு வந்து விற்பாங்க. பஸ்ல போகும்போது ஒரு அம்மா வந்து பூ கட்டிக்கிட்டு இருப்பாங்க. சத்யா வந்து விஜய்க்கு பூ வாங்கி கொடுத்துருப்பாரு. ஸோ இவங்கள சுத்தி ஒரு நல்ல வாசனையா இருக்கிற மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து ஆஃபீஸ்ல ஸ்டெப் ஏறும்போது சத்யா வந்து நீங்க ஃபர்ஸ்ட் போங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அப்ப விஜய் வந்து ஃபர்ஸ்ட் சத்யாவை தப்பா நினைப்பாங்க. ஆனா தப்பான கண்ணோட்டத்துல சத்யா வந்து பார்த்திருக்க மாட்டாரு. அதே மாதிரி ஒரு ரூம்ல தங்கும் போதுமே வந்து சத்யா வந்து பேக்க வைக்க தான் வந்திருப்பாரு. ஆனா அப்பயுமே விஜய் தான் வந்து ஃபர்ஸ்டா சத்யாவை தப்பா நினைப்பாங்க. சத்யா வந்து சந்தோஷோடைய மேரேஜுக்கு கேட்டரிங் சர்வீஸ் வந்திருப்பாரு. ஏஜ் என்னன்னு கேட்கும்போது 29ன்னு சொல்லியிருப்பாரு. சந்தோஷ் வந்து 30 அலட்சியமா சொல்லுவாரு. அப்ப 30 இல்ல 29ன்னு சொல்லியிருப்பாரு. ஒரு வயசுல என்ன டிஃபரெண்ட் ஆக போகுது அப்படின்னு கேட்டிருப்பாரு சந்தோஷ். அதுக்கு 30 ஆயிருச்சு அப்படின்னா பொண்ணு வீட்டுல வந்து ஜாதகம் ரிஜெக்ட் ஆகும், ஆபீஸ்ல அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆகும். ஸோ பசங்களுக்கு 30 வயசு ஆயிருச்சு அப்படின்னா அவங்க என்னென்ன ப்ராப்ளம்லாம் ஃபேஸ் பண்றாங்க அப்படிங்கிறத அவ்வளோ அழகா சொல்லியிருப்பாரு. விஜயும் சத்யாவும் பீச்ல நின்று ப்ரொபோஸ் பண்ணும்போது சத்யா வந்து விஜயோடைய செப்பலை தூக்கிட்டு நிப்பாரு. அப்ப ஒருத்தர் அவங்களுடைய ஒய்ஃபோடைய பேக்கையும் குழந்தையும் தூக்கிட்டு வரும்போது உங்க ஆளா சார் அப்படின்னு கேட்டிருப்பாரு. அப்போ இப்போதைக்கு என்னுடைய அடையாளம் வந்து விஜயோட ஆளு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கல்யாணம் ஆனா கூட திங்ஸை வந்து நம்ம தான் தூக்குவோம் அப்படிங்கிறத அவருடைய ஃபியூச்சர் லைஃப அந்த கப்பல் மூலமா காட்டியிருப்பாங்க. சத்யா வந்து விஜய் கூடவே சுத்தி சுத்தி வருவாரு. இவருடைய அடையாளமே வந்து விஜயோட லவ்வர் அப்படிங்கறத அடையாளமா இருக்கும். ஸோ அதை தக்க வச்சுக்கிறதுக்காண்டி தான் வந்து விஜயை சுத்தி சுத்தி வர மாதிரி காட்டியிருப்பாங்க. இந்த படத்துல 4வது எபிசோடு பார்த்தோம் அப்படின்னா சீலேன்னு வச்சிருப்பாங்க. சத்யாவுக்கு நிறைய விஷயங்களை வெளியில சொல்லணும்னு ஆசைப்படுவாரு. ஆனா அதுக்கான வார்த்தைகளை வந்து சரியா சொல்ல தெரியாம இருக்கும். அதனாலதான் அவருடைய மைண்ட் வாய்ஸ்ல வந்து பேசுவாரு. சத்யா வந்து விஜய் கிட்ட கேட்பாரு, என்கிட்ட உனக்கு பிடிச்சிருக்கிறது என்ன அப்படின்னு. அப்பவே உன் மைண்ட் வாய்ஸ் தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த டைலாக கனெக்ட் பண்ற விதமா விஜயோடைய ஃப்ரெண்டை மீட் பண்ண வரும்போது சத்யாவுக்கு ஒரு எமர்ஜென்சி கால் ஒன்று வரும். அப்ப அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு. அப்ப விஜய் கிட்ட எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் பண்ணாம கூட உடனே கிளம்பி போயிருப்பாரு அந்த இடத்த விட்டு. பஸ் ஸ்டாண்டுக்கு பைக்ல போகும்போது அவருடைய மைண்ட் வாய்ஸ் வந்து அம்மாவை பத்தி திங்க் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. அதனால விஜய்க்கு வந்து எதனால போயிருக்கிறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். அதனாலதான் விஜயும் அவங்களுடைய ஃப்ரெண்டும் பஸ் ஸ்டாப்புக்கே வந்திருப்பாங்க. அதே மாதிரி சத்யா வந்து மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாங்களோ அது வந்து விஜய்க்கு கேட்கும். ஆனா விஜய் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவான் அப்படிங்கிறதுக்காண்டி சண்டை போடுவாங்க. அப்ப சத்யா என்ன மனசுல
நினைக்கிறாங்களோ, அது வந்து விஜிக்கு கேட்காது. இதே இது ஃபர்ஸ்ட் டைம் விஜி வந்து மனசுக்குள்ள நினைப்பாங்க, "நான் உன்னை வந்து ஹர்ட் பண்ண போறேன். நீ என்னை மன்னிச்சிடு" அப்படிங்கிற மாதிரி. அது வந்து சத்யாவுக்கு கேட்டிருக்காது. விஜி வந்து சத்யாவை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா சத்யா வந்து அவங்க அம்மாவ பார்க்கறதுக்காண்டி ஊருக்கு போகும்போது வாட்டர் பாட்டிலு, ஸ்நாக்ஸ் வாங்கி குடுப்பாங்க. இதெல்லாம் வாங்கி குடுக்கறதெல்லாம் நார்மலா இருக்கும். ஆனா இதனுடைய ஸ்பெஷலா வந்து இவர் சிகரெட் அடிக்கிறதுனால சிகரெட்டையும் சேர்த்து வாங்கி குடுத்திருப்பாங்க. சத்யாவும் அவங்க அம்மாவும் 2 பேருக்கு ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிருக்கும். 2 பேருமே வந்து பேசிக்க மாட்டாங்க. அதனால சத்யா வந்து அவங்க அம்மாவை எந்த ஒரு சீன்லயுமே அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுருக்க மாட்டாரு. ஒரு சீன்ல கூட அவங்க அப்பா கிட்ட, "உன் ஒய்ஃப் கிட்ட சொல்லிடு" அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து போவாரே தவிர, அம்மான்னு சொல்லியிருக்க மாட்டாரு. இதே இது சத்யா வந்து ஜெயில்ல இருக்கும்போது, அவருடைய அம்மா பார்க்க வந்திருப்பாங்க. அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் அம்மான்னு சொல்லி கூப்பிடுவாரு. சத்யாவுடைய ஃப்ரெண்டு வந்து விஜய் கிட்ட லவ் பண்றதுக்கு முன்னாடி வரைக்குமே கெமிஸ்ட்ரி முக்கியம். லவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா மேத்ஸ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டயலாக்க கனெக்ட் பண்ற விதமா, நம்ம ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு வேலையில இருக்கணும். வாழ்க்கைக்கு பணமும் தேவை அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுடைய ஸ்டடீஸ்ல வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாங்க. அதே மாதிரி விஜய் வந்து ஆல்ரெடி ஒரு கனவு வச்சிருப்பாங்க. ஐஏஎஸ் ஆகணும் அப்படின்னு. ஸோ அத வந்து திரும்பவும் கன்டின்யூ பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஐஏஎஸ்ஸுக்கான மைண்டா மாறப்போகுது அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு சில ரெஃபரன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. பஸ்ல போகும்போது ஐஏஎஸ் சென்டருக்கான விளம்பரம் படுத்தியிருப்பாங்க. அதே மாதிரி நியூஸ் பேப்பர்ல ஐஏஎஸ் எக்ஸாம்ல தேர்ச்சின்னு நியூஸ் வந்திருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்து திரும்பவும் படிக்க ஆரம்பிச்சுருவாங்க. விஜய்க்கு வந்து என்னதான் ஒரு பக்கம் ஐஏஎஸ் ஆகணுங்கிற கனவு இருந்தாலும், அதே நேரத்தில சத்யாவ வந்து விட்டு போக மாட்டாங்க. அதுக்கான டீட்டெயிலா தான் வந்து எல்லாத்துக்கும் முன்னாடியும் நான் சத்யாவ லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி கிஸ் பண்ற மாதிரி காட்டியிருப்பாங்க. ஆனா சத்யாவ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, லவ் பண்றதுல மட்டும் தான் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுவாரே தவிர, அவருக்குன்னு எந்த ஒரு கோலுமே இருக்காது. இந்த ஒரு சீன்ல சத்யாவும், விஜயும் பைக்ல போய்க்கிட்டு இருக்கும்போது, அப்பாவ பத்தி பேசிக்கிட்டு இருப்பாங்க. விஜய் வந்து ஏன் அப்பாவ பத்தி பேசுறாங்க அப்படின்னா, அந்த நேரத்துல ஒரு பைக் கிராஸ் ஆகி போயிருக்கும். அந்த பைக்ல டாடிஸ் கிஃப்ட்ன்னு எழுதியிருக்கும். ஸோ அத பார்த்து தான் வந்து விஜய்க்கு வந்து அவங்க அப்பாவோட ஞாபகம் வந்திருக்கும். ஸோ அதனால விஜய் வந்து அந்த நேரம் அவங்க அப்பாவ பத்தி சத்யா கிட்ட ஷேர் பண்ணியிருப்பாங்க. படத்தோட கதை 2009ல நடக்கிற கதையா இருக்கிறதுனால, நோக்கியா ஃபோனு, நாளைய இயக்குனர் கலைஞர் டிவில ஓடும். 2009 காலகட்டத்தில ஆர்கிட் தான் வந்து சோசியல் மீடியா ரொம்பவே ஃபேமஸா இருந்துச்சு. அதையுமே இந்த படத்துல பார்க்க முடியும். டொகோமோ சிம்மு, ஏர்செல் சிம்மு, ரீசார்ஜ் பண்றதுக்காண்டி அந்த ரூ. 10 கார்டு, 100 எஸ்எம்எஸ் ஃப்ரீ, பழைய மாடல் கம்ப்யூட்டரு, டோனியோடைய பிக்சரு, கலைஞர் டிவி. 2009ல தான் வந்து போக்கிரி மூவி ரிலீஸ் ஆச்சு. அந்த படத்தோடைய போஸ்டரு, ரஜினியும், விஜயும் பாபா மூவி ஷூட்டிங் அப்ப ஒண்ணா எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸு, இந்த மாதிரி குட்டி குட்டி ரெஃபரன்ஸ அங்கங்க வச்சிருப்பாங்க. இந்த ஒரு பார்க் சீன்ல டைமிங்க அவ்ளோ அழகா கரெக்ட்டா டைமிங்க மெயின்டெயின் பண்ணியிருப்பாங்க. ஈவினிங் வந்து பார்க்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு செட் பண்ணியிருப்பாங்க. அப்ப விஜய்க்கு வந்து 4:30க்கு சத்யா வந்து மெசேஜ் பண்ணியிருந்திருப்பாரு. நைட்டு 12:30 மணி வரைக்குமே வந்து பார்க்ல உட்கார்ந்துருக்கிறாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. விஜயோடைய அம்மா வந்து தூங்க போகும்போது 11:00ன்னு இருக்கும். இதே இது விஜய் வந்து தூங்க போகலாம்னு நினைக்கும்போது 1:50ன்னு காட்டியிருப்பாங்க. சத்யாவுடைய அம்மா, அப்பா, ஊர் மக்கள் எல்லாருமே வந்து சென்னைக்கு வந்திருப்பாங்க மனு குடுக்கறதுக்காண்டி. அப்போ ஒரு பார்க்ல நெறைய குப்பையா இருக்கும். அத ஆரம்பத்துல கிளீன் பண்ணிக்கிட்டே இருந்திருப்பாங்க. இதே இது சத்யாவுடைய அம்மாவும், அப்பாவும் அந்த பார்க்க விட்டு போகும்போது, அந்த இடம் அவ்ளோ அழகா கிளீனா இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. அதே சீன்ல சத்யாவும், விஜயும் ஆர்கியூமென்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது, பேக்ரவுண்ட்ல தண்ணி வந்துகிட்டு இருக்கும். இதே இது உங்க அப்பா வந்து உங்கள விட்டு பிரியறதுல தப்பே இல்ல அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அப்ப தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிடும், லைட்டும் ஆஃப் ஆயிடும். அந்த நேரம் மழை வர மாதிரி காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து சத்யாவ வீட்டுக்கு கூப்பிட்டுருப்பாங்க. அப்ப என்னுடைய லட்சியம் வந்து ஐஏஎஸ் ஆகணும். உனக்குன்னு ஏதாவது ஃபோக்கஸ் பண்ணு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. உன்னால தான் இன்னைக்கு என்னால எக்ஸாம் எழுதாம விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி அழுவாங்க. அப்ப பேக்ரவுண்ட்ல பார்த்தோம் அப்படின்னா ஃபோக்கஸ்ங்கிறத பத்தி ஒரு பிக்சர் இருக்கும். இந்த போஸ்டர்ல வந்து உங்களுடைய இலக்குல கவனம் செலுத்துங்க. விஷயங்கள் எப்படி இருந்தாலும் ஒருபோதும் கைவிடாதீர்கள்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த நேரத்துல எக்ஸாம்ல எழுதாம இருந்தாலும் விஜய் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி எக்ஸாம் எழுத தான் போறாங்க அப்படிங்கிறத இந்த போஸ்டர் மூலமா கன்வே பண்ணி கடைசியில படத்தோட டெலிட்டட் சீன்ல கலெக்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறத ஆடியன்ஸுக்கு கன்வே பண்ணியிருப்பாங்க. சந்தோஷ் வந்து ஒரு வில்லத்தனம் பண்ணக்கூடிய ஒரு ஆளா இருப்பாரு. ஸோ அவருடைய சீனை செகண்ட் ஹாஃப்ல காட்டும்போது டிவில்கான அந்த கொம்பு இருக்கிறத பார்க்க முடியும். இந்த ஒரு சீன்ல கலெக்டர் பார்க்கறதுக்காண்டி சத்யா வந்திருப்பாரு. அப்ப கலெக்டர் வந்து ஒரு திருநங்கையா இருப்பாங்க. ஸோ இவங்களும் இந்த அளவுக்கு முன்னேறி இருக்கிறாங்க அப்படிங்கிறத இந்த படத்துல அழகா காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு பையனும் இருக்கிறான் அப்படிங்கிறத போட்டோ மூலமா கன்வே பண்ணியிருப்பாங்க.
2009 to 2011 டிஎம்கே தான் ஆட்சி செஞ்சிருந்திருக்கிறாங்க. அதுக்கான டீட்டெயிலா கலெக்டர் ஆஃபீஸ்ல கலைஞருடைய ஃபோட்டோவ பார்க்க முடியும். சத்யா வந்து ஆரம்பத்துல ஃபேண்டஸியா லவ் பண்ணியிருப்பாரு. எப்போதுமே வந்து விஜய் கூடயே இருக்கிறது, ஆஃபீஸு, வீடு, படிக்கிற இடம்னு பைக்ல டிராப் பண்றது, வர்ணிக்கிறது, இந்த மாதிரி விஜய பத்தியே யோசிச்சுக்கிட்டே இருப்பாரு. ஆனா விஜய் வந்து இந்த ஃபேண்டஸி லவ்லாம் வேண்டாம், ரியாலிட்டி லைஃப்க்கு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. லவ் பண்ற ஹார்ட் வரையறது ரொம்ப ஈஸி, அதுதான் ஃபேண்டஸி லவ் ஆகும். உண்மையான ஹார்ட் வரையறது ரொம்ப கஷ்டம், அதுதான் வந்து ரியல் லவ் அப்படிங்கிறத அவ்வளோ அழகா இந்த படத்துல காமிச்சிருப்பாங்க. விஜய் வந்து ஃபர்ஸ்ட் லவ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வாழ்க்கைக்கு ஒரு வேலை தேவை, ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காண்டி அவங்களுடைய கனவை நோக்கி போயிடுவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுவாங்க. சத்யாவும் ரியல் லைஃபுக்கு மாறிட்டாரு அப்படிங்கிறத டீட்டெயிலா லவ்னு இருந்தாலும் கடைசியா அந்த லேக் மூலமா இவருமே வந்து ஃபேமஸ் ஆயிருவாரு. தனக்குன்னு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்திக்குவாரு. அதுக்கப்புறம் ஹார்ட் வந்து சும்மா ஃபேண்டஸியான ஹார்ட்டா வரையாம உண்மையான ஹார்ட்டா வரைஞ்சிருப்பாரு. சத்யா வந்து விஜய பார்க்க வரும்போது ஏதாவது ஒரு பொருளை வாங்கிக்கிட்டே வருவாரு. அப்ப சத்யா வந்து விஜய் கிட்ட என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, நீ எந்த பக்கம் பார்த்தாலுமே உனக்கு என் ஞாபகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. இந்த டயலாக கனெக்ட் பண்ற விதமா விஜய் வந்து சத்யாவை விட்டு பிரிஞ்சு இருக்கும் போதும் சத்யாவை பத்தி நியூஸ் வரும். என்னால வந்து சத்யாவை மறக்க முடியல, என்னால படிக்க முடியல, சத்யாவை பார்க்கணும்னு சொல்லி அழுதுருப்பாங்க. அதே மாதிரி விஜயோடைய எக்ஸாம் பேப்பர்ல அவருடைய ஊர்ல இருக்கிற லேக்க பத்தியே ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஃபைனலா சத்யா வந்து விஜய பார்க்க வரும்போது அவங்க அப்பாவே கொண்டு வந்து நிப்பாட்டியிருப்பாரு. சத்யா வந்து பஸ்ல அம்மாவை போய் பார்க்க போகும்போது 2 டிக்கெட் எடுத்திருப்பாரு. ஒன்னு அவருக்கு, இன்னொன்னு அவருடைய மனசாட்சிக்கும் சேர்த்து எடுத்திருப்பாரு. சத்யாவும் விஜயும் ஹிந்தி மேம மீட் பண்ணுவாங்க. அப்ப அந்த மேம் வந்து ஊருக்கு போகிறதுனால அந்த ரூமை இவங்களே ஷேர் பண்ணிக்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. அதுக்கு அடுத்த சீன்லயே வந்து 2 பேருமே ஒன்னா ரூமுக்குள்ள வர மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ஆனா விஜய் வந்து சத்யா கிட்ட என்ன கேட்டிருப்பாங்க அப்படின்னா, ரூம் ஷேர் பண்ணணும்னு சொல்லி கீ கொடுத்த உடனே நீ ஏன் வெளியில எங்க போன அப்படின்னு கேட்டு சந்தேகப்பட்டிருப்பாங்க. ஆனா தோடு வாங்கிட்டு வந்திருப்பாரு. இதுல ஒரு கண்டினியூட்டி மிஸ்டேக் என்ன அப்படின்னா, சத்யா வந்து வெளியில போன மாதிரி காமிச்சிருக்க மாட்டாங்க. சாவி வாங்கின உடனே 2 பேருமே ரூமுக்குள்ள வர மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. ஆனா டயலாக்ல கீ வாங்கின உடனே எதுக்கு வெளியில போன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஸோ இந்த ஒரு சீன்ல கண்டினியூட்டி மிஸ்டேக் இருக்கும். சத்யாவும் விஜயும் பிரேக்கப் ஆகிற அந்த சீன்ல வந்து உனக்கு என்னை பத்தி ஞாபகம் வரவே வராதா அப்படின்னு கேட்கும்போது சப்ஜெக்ட்ல வந்தாதான் போச்சு அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாரு. அதுக்கான டீட்டெயிலா படத்தோடைய கிளைமேக்ஸ்ல விஜய் எழுதுற எக்ஸாம் பேப்பர்லயே இவரை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத காட்டியிருப்பாங்க. விஜய் வந்து சத்யா கிட்ட ஒரு கவிதை சொல்லவா அப்படின்னு சைலண்ட் ஸ்பேஸ்ல விட்டுருப்பாங்க. அந்த கவிதை வந்து டெக்ஸ்ட்ல கன்வெர்ட் பண்ணியிருப்பாங்க. சத்யா வந்து அக்ரிகல்ச்சர்ல ஒரு பார்ட்டா இருக்கிறாரு அப்படிங்கிறதுக்காண்டி டீட்டெயிலா மரக்கன்றை நட்டுட்டு அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவாரு. அதே மாதிரி விஜயும் கலெக்டர் ஆயிட்டாங்க அப்படிங்கிறதுக்காண்டி சத்யாவுடைய டயலாக் மூலமா கலெக்டர் அம்மா அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி அவருடைய ஃப்ரெண்டுமே வந்து நீட்டா ட்ரெஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அது மூலமா ஒரு படம் பண்ணியிருக்கிறாரு அப்படிங்கிறத கன்வே பண்ணியிருப்பாங்க. சந்தோஷ் வந்து இந்த கல்யாணத்தை அட்டன் பண்ணியிருப்பாரு. சந்தோஷமே திருந்திட்டாரு அப்படிங்கிறத காமிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன சின்ன கேரக்டர் எல்லாம் படத்தோடைய டெலிட்டட் சீன்ல காட்டி கண்டினியூட்டி மிஸ் பண்ணாம காமிச்சிருப்பாங்க. ஃப்ரெண்டு வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாரு. ஆனா பிரேக்கப் ஆயிருக்கும். அவங்களுடைய வீட்டுல வந்து பூண்டே சேர்க்க மாட்டோம், ஆணியனா சேர்க்க போறோம் அப்படின்னு சொல்லி தன்னை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாரு. இது மூலமா அந்த காலத்துல ஒரு சில கேஸ்ட் வந்து பூண்டை கூட சேர்க்காம இருந்திருக்கிறாங்க. இந்த படத்துல ஒரு பர்டிகுலர் கேஸ்ட மென்ஷன் பண்ற விதமா பேசியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு சின்ன லாஜிக் மிஸ்டேக் என்ன அப்படின்னா, இந்த பார்க் சீன்ல சத்யாவுடைய அம்மா அப்பா வந்து வெயிட் பண்ணுவாங்க. விஜய்க்கு மறுநாள் மெயின் எக்ஸாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாங்க. சத்யாவுக்கு நாளைக்கு எக்ஸாம் இருக்குதுங்கிறது தெரியும். சத்யாவுடைய அம்மா அப்பா வந்து ரொம்ப சோசியலா தான் வந்து பழகுற ஒரு கேரக்டரா காமிச்சிருப்பாங்க. ஸோ சத்யா வந்து அந்த இடத்துல நாளைக்கு விஜய்க்கு எக்ஸாம் இருக்குது அதனால வரல அப்படின்னு சொல்லியிருந்திருக்கலாம். ஆனா ஏன் சொல்லாம விட்டாருன்னு தெரியல. விஜயோடைய அம்மா கேரக்டர் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் புக்கு வாங்கி கொடுப்பாங்க விஜய்க்கு. அப்ப சத்யாவுடைய ஃபோன் கால் வரும். அந்த நேரம் புக்கை அவங்க அம்மா கையில கொடுத்துட்டு சத்யா பின்னாடி போயிடுவாங்க. இதே இது செகண்ட் ஹாஃப்ல நம்மளுடைய கோல் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு வரும்போது விஜய் வந்து ஐஏஎஸ் கனவை நோக்கி போயிடுவாங்க. அப்ப சத்யாவுடைய போனை அவாய்ட் பண்ணுவாங்க. விஜயோடைய அம்மா ஃபேமிலியில எல்லாருமே படிச்சவங்களா இருப்பாங்க. ஆனா சத்யா கிட்ட ஃபர்ஸ்ட் சொல்லும் போது பணக்காரவங்களா இருப்பாங்களோ அப்படின்னு தான் ஆடியன்ஸுக்கு தோணும். ஆனா படிச்சவங்களா இருப்பாங்க. விஜயோடைய அம்மா மட்டும்தான் படிக்காதவங்களா இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கனவை தான் சின்ன பிள்ளையில விஜய் கிட்ட சொல்லி இருந்திருக்கிறாங்க. ஆனா விஜய் வந்து சின்ன பிள்ளையில இருந்தே கலெக்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சாலும்
பெரியவளா ஆனதுக்கு அப்புறம் விட்டுருவான்னு நான் நினைச்சேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா வளர்ந்ததுக்கு அப்புறமும் ஐஏஎஸ் படிக்கணும்னு ஆசை இருக்குது. நீ கொஞ்சம் சொல்லுப்பா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. அதே மாதிரி என்னதான் விஜய் வந்து சத்யாவ ரொம்ப ஆரம்பத்துல லவ் பண்ணுனாலும், கடைசியில அவங்களுடைய கனவ நோக்கி போற மாதிரி தான் வந்து காட்டுவாங்க. அதே மாதிரி சத்யா கூட இருக்கிற ஒரு பொண்ணு வந்து சத்யா மேல ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஸோ இனிமேலும் சத்யாவுக்கு விஜய் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்குதா அப்படிங்கிறதுக்காண்டி விஜயோடைய அம்மா கிட்டயே சத்யா இன்னும் லவ் பண்றாங்களா அப்படின்னு கேட்டிருந்திருப்பாங்க. ரொம்ப மெச்சூர்டா அது அவங்களுடைய பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. இந்த படத்துல 2 அம்மாவுடைய கேரக்டருமே அவ்வளோ அழகா ஸ்ட்ராங்காவே எழுதியிருப்பாங்க. 29 படத்தை நீங்க ஒரு தடவையாவது பார்த்திருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்துல நடிச்ச எந்த கேரக்டரும் உங்களை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணுச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல கார்மேனி செல்வம் படத்தோடைய ஹிடன் டீடைல்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறோம். வேணுங்கிறவங்க கமெண்ட் பாக்ஸ்ல லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்க. 29 படத்துல இதெல்லாம் நான் நோட் பண்ண சின்ன சின்ன ஹிடன் டீடைல்ஸ். இந்த மாதிரி படத்தோட ஹிடன் டீடைல்ஸ் நீங்க இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க.